நீட் கொஸ்டின் எடுத்தால் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி சம்மம் வந்து இருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து என்னது நம்ம ஃபார்முலா வந்து ஒரே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து என்னது நியூமரிக்கல் வேல்யூஸ் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. அதை வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டின் வந்து என்னது ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டிருக்கு ஷுட் பி ரிமூவ்டு ஃப்ரம் எ கண்டக்டர் ஸோ தட் இட் அக்கர்ஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் 3.5 நானோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டிருக்கு. அப்போ எண்ணு வந்து கேட்டிருக்கு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா Q வந்து கொடுத்துருக்கு 3.5 நானோ கூலும்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ தட் இட் அக்வயர்ஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ். எப்பயுமே வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் கொடுப்பாங்க. அதாவது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை பொறுத்தவரையில் E = 1.6 × 10⁻⁻19 கூலும் தான். இதில் மாற்றம் கிடையாது. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. எலக்ட்ரானாக இருந்தாலும் புரோட்டானாக இருந்தாலும் ஒரே சார்ஜினுடைய வேல்யூ வந்து ஒன்று தான். எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து மைனஸ்னு போடலாம், புரோட்டானுடைய சார்ஜ் வந்து ப்ளஸ்ன்னு போடலாம். இதுதான் டிஃப்ரெண்ட்டு, மற்ற வேறுபாடே கிடையாது. இப்போ Q = NE அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்குது. N = Q/E அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ Q/Eன்னு சொல்லும்போது N = Q வந்து என்னது 3.5 நானோன்றது 10⁻⁻9 டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19 அப்படின்னு சொல்கிறோம். N = 3.5 divided by 1.6 × 10⁻⁻9 + 19. இதை சப்போஸ் 3.2ன்னு வச்சுக்கிட்டோம்னாக்கும் N = 2 × 10⁻10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் என்ன டேட்டா கொடுத்துருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த ஃபார்முலா மூலியமாக வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 × 10⁻10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. அதனால் வந்து இதை வந்து எழுதலாம். இதில் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு நீட்டில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கோம். May 4th வந்து எக்ஸாம் இருக்குது. அதனால் வந்து ரெடி ஆகுங்க.